செய்வோம். நன்மையான அனைத்து ஈவுகளுக்கும் நாம காரணராய் வைத்திருக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளின் மதிய வேளையில் புதிதாக இந்த இடத்திலே ரெஸ்டாரண்டை நாங்கள் திறக்கும்படி ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு முன்னிட்டோம். பல முயற்சிகளோடு இதை திறக்க இருக்கிற அன்பான குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரத்தில் தந்து மன்றாடுகின்றோம். பல நாட்களாக அதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த நாளிலே உடைய திருப்பெயரில் அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவர் இந்நிகழ்வில் கூட இருப்பீராக. உம்முடைய திருப்பெயரிலே அர்ப்பணம் செய்து இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்று நாங்கள் மறுபடியும் ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு உதவி தாரும். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய தலைமைத்துவம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நெல்லை ராணி ரெஸ்டாரண்டை தந்தை மகன் ஆவியானவரின் திருப்பெயரிலே அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரின் அன்பும் அருளும் ஆதரவும் ரேடியோ கில்லி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே அஸ்வின். என்னடா கெட்டப்பெல்லாம் மாத்திட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் ஒரு கெட்டப் சேஞ்ச் வேணும். இல்லை, மாற்றம் மட்டும் தான் மாறாதது. அதனாலதான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜ்மான்ல ஹேபிடேட் ஸ்கூல் அங்க இருக்கு. அந்த ஹேபிடேட் ஸ்கூலுக்கு எய்த்தாப்ல செப்டம்பர் 1 நம்ம நெல்லை ராணி ரெஸ்டாரண்டோட திறப்பு விழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன வகைகளான சாப்பாடுகள் உள்ள இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, இங்க நம்ம பல பேருக்கு ஒன்று கொடுத்துருப்போம். நம்மள்ட்ட பல பேருக்கு கொடுத்துருப்பாங்களே, என்னன்னா அல்வா. அந்த அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா வந்து தரப்போறாங்க. அந்த ஆத்தென்டிக் ஸ்டைல்லே வந்து உள்ள இருக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்கு, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால ஒரு டிவோஷனலா ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே உள்ள போயிருக்கிறாங்க. அதையும் அப்படியே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றது வாங்க. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் ஆக்கு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.
நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராய் வைத்திருக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்வு நிறைந்த நல்ல நாளிலே புதிதாக இந்த இடத்திலே நெல்லை ராணி ரெஸ்டாரண்டை உங்களுடைய திருப்பெயரிலே நாங்கள் திறக்கவும் ஒன்று கூடி உண்மை மகிமைப்படுத்தவும் நீ தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு கைகூறுகிறோம். இந்த ரெஸ்டாரண்டை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற அன்பான குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பல நாட்களாக இதற்காக பல முயற்சிகளை எடுத்து என்னென்ன காரியங்களை செய்து நிறைவேற்ற வேண்டுமோ அவைகளை சரியாய் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அருள் செய்து நம்முடைய திருப்பெயரிலே என்று இந்த ரெஸ்டாரண்டை நாங்கள் அர்ப்பணம் செய்து இதிலே வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து தெரிவிக்கிறோம். அன்பு சகோதரர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற பணிக்காய் நன்றி சொல்கிறோம். பணியிலே சிறந்து விட உதவித்தாலும் கைவிடிந்த பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீராக. சகோதரர்களின் ஆசீர்வதியும் குடும்பத்தை புத்தியாய் வழி நடத்தவும் அவர்கள் செய்கின்ற பணிகளிலும் சிறந்து விளங்கவும் பிள்ளைகளை உமக்குமாய் வளர்த்தெடுக்கவும் ஆண்டவரை மதியுமாய் தேடவும் உதவித்தாரும். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை வைத்து கரத்திலே கண்டு செலுத்தினோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிறு பருமுதலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பயந்து வளரவும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் திருமண வசனங்களை கற்று மனதிலே பதித்துக் கொள்ளவும் அவர்கள் தாரும். உமது ஆசையை பிள்ளைக்கு கொடுத்தீராக. ஆண்டவர் இறங்கி தந்திருக்கிற இரண்டாவது குழந்தையை உங்களுடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. நாடொரு பொழுது வண்ணமாய் வளர்ந்து ஞானத்திலே சிறந்து எல்லா நிலையிலும் விருத்தியடைய இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவத்திலும் மனுஷத்தையும் அதிகமாய் திருப்தி அடைந்தது போல அந்த பிள்ளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய திருப்பெயரிலே இன்று இந்த ரெஸ்டாரண்டை திறந்து வைத்திருக்கிறோம். இதிலே எந்நாளும் உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய தலைமைத்துவம் இருக்கட்டும். இதிலே செய்யப்படுகின்ற எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு நிலையிலே இதை ஆயத்தம் செய்திருக்கிற போது இந்த குடும்பத்தாரின் எண்ணங்கள், விருப்பங்கள், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்து இந்த ரெஸ்டாரண்ட் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவருடைய ஆலோசனைகளை நித்தமும் கொடுத்து வழி நடத்தும். இதிலே பணி செய்ய இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ரெஸ்டாரண்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்படுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஏராளமான நண்பர்கள் இந்த இடத்திலே வந்து உணவை உண்டு வைக்கவும் நல்ல ருசியான உணவை உண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருவைத்தாலும் அதற்குரிய நிலையிலே இந்த ரெஸ்டாரண்ட் சிறப்பாய் அமைக்கிற ஆண்டவர் திருவைத்தாலும் மதிய நேர உணவை ஆயத்தம் செய்யும் போது, காலை உணவை ஆயத்தம் செய்யும் போது, இரவு நேர உணவை ஆயத்தம் செய்யும் போது ஆண்டவர் கூடையும் இந்த 3 நேரத்திலும் இன்னும் பல்வேறு நேரங்களிலும் இந்த இடத்திலே வந்து உணவை அருந்தி செல்வதற்காக பல மக்களை நீர் அழைக்குமாறு இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் காணப்பட உதவி செய்யும். உங்களுடைய திருப்பெயரிலே இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொடும். பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு ஆண்டவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உண்மை நன்றியோடு சேர்ந்து அருள் செய்கிறார். இந்த நாளிலும் நண்பர்களாய் உத்தார் உதவிகளாய் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிற அத்தனைகளையும் ஆசீர்வதியும். அனைவரும் நாங்கள் இணைந்து அந்த குடும்பத்தினரையும் இந்த ரெஸ்டாரண்டையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய ஆசைகள் அனைத்தும் இந்த இடத்திலும் அந்த குடும்பத்தாரிலும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உடமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தந்தையாம் கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் திருவுறவும் இந்த ரெஸ்டாரண்டோடும் அந்த குடும்பத்தாரோடும் எங்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.
ஸோ நேயர்களாகிய நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. என்னதான் வந்து ஒரு ப்ரேயர் பெருசாக இருந்திருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருப்ப எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் இங்கே இருந்து இந்த ஒரு நிலைராணி ரெஸ்டாரண்ட் வந்து சிறப்பாக தரமாக செயல்படுறதுக்காக ஒரு ப்ரேயர் மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மொத்த ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே ஒன்று கூடுற இடத்துல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. அந்த எல்இடி லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த மேலே சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு மட்டும் கிடையாது, கருவாட்டு வகைகள் மீனாக இருக்கட்டும், அது நம்ம நாட்டுப்புற நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுக்குற எல்லா ஒரு நான்வெஜ் மீல்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்கிறத விட லிட்சி மேம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம். அவங்க என்னோட பேர் லிக்ஸி. லிட்சி ஓகே. இன்னைக்கு வந்து திறப்பு விழா சலுகையாக என்ன இருக்குன்றத மக்களுக்கு இங்கிலீஷ். ஸோ இன்னைக்கு திறப்பு விழா சலுகையா வந்துட்டு 2 பிரியாணி வாங்க பை டு கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. எந்த பிரியாணி வாங்கினாலும் 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ இருக்கு. ஸோ இங்க ஸ்பெஷலான திண்டுக்கல் பிரியாணி இருக்கு. அண்ட் வீக்கெண்ட் ஸ்பெஷலா வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கு. பட் இன்னைக்கு நமக்கு 2 பிரியாணி அது மட்டும் தான் நம்ம ஆஃபர் வச்சிருக்கோம். அண்ட் ஈவினிங் ரோட்டு கடை காளான் வச்சிருக்கோம். ரோட்டு கடை காளானு அத்தோ என்ன பர்மா ஃபுட்ஸ் எல்லாமே பர்மிஷ் ஃபுட் வச்சிருக்கோம். அத்தோ வச்சிருக்கோம், எக் அத்தோ, பீஃப் அத்தோ வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு ரோட்டு கடை காளான் நம்ம வச்சிருக்கோம். அண்ட் வேற நம்ம வந்துட்டு என்ன வச்சு திருநெல்வேலி நெல்லை ஸ்டைல் நம்ம இறக்கிருக்கோம். ஸோ நம்ம நெல்லையோட அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷான திருநெல்வேலி அல்வா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எப்போ வந்தாலும் சுட சுட நமக்கு அந்த அல்வா கிடைக்கும். அது இல்லாம நம்ம ஹெல்த்தியான கம்பங்கூழ், அப்புறம் நாட்டுக்கூழ், அப்புறம் ராகி கூழ், அப்புறமா பயிறு கஞ்சி, இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்பெஷலா கருவாடு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் வாங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஃபுட் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நேர்களாகி நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா மறக்காமலாம் இல்லை, இப்போ உடனே கூட கிளம்பிவாங்க. இன்னைக்கு செப்டம்பர் 1 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா அஜ்மான்ல இருக்கிற ஹாபிடேட் ஸ்கூலுக்கு 8th நிலைராணி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ வெரைட்டி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் போய் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே விழுந்துருவேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நீங்கள் மறக்காம நம்ம நிலைராணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய்.